நாங்கள் அந்த கடைசியாக பார்த்த அந்த பகுதி வந்து அந்நூன் அஸ் சகீலா, அதே மாதிரி அந்நூன் அல் ஹஃபீஃபா சம்பந்தமான விஷயத்தில் கடந்த வாரம் நம்ம பார்த்த பாடப்பகுதி வந்து இந்த ஹுசூசியாத்து அந்நூன் அல் ஹஃபீஃபா, கனதியற்ற நூனின் சில பிரத்யேக அம்சங்கள், அந்த பகுதி பார்த்தோம். அதுக்கு பிறகு இன்றைக்கு நம்ம புதிய பகுதியாக ஆரம்பிக்கிறது என்னென்றால் அல் ஃபியல் அஸ் சுலாசி அல் முலாரி அல் மஅரூஃப் அல் மன்ஃபி அல் முஅக்கத் பின்னுனிய ஹஃபீஃபான்னு ஒரு பெரிய நீண்ட வரி மாதிரி அது உங்களுக்கு தெரியுது. ஆனால் லேசான விஷயம், ஹஃபீஃபாவுடைய நூண்டால் சுக்கூன் செய்யப்பட்டு வரக்கூடிய அந்த நூன் தான் ஹஃபீஃபாவுடைய நூன். அது நமக்கு தெரியும், லயஃப் அலன் அப்படின்னு வரக்கூடியது. இந்த ஹஃபீஃபாவுடைய அந்த நூனை பொறுத்தவரையில் அது வந்து எல்லா வகையான முலாரியினுடைய எல்லா வகையான சீகாக்கள்லையும் வராது. எல்லா வகையான சீகான்றது வந்து ஃபோமியுலா, அந்த வடிவம். இப்போ உதாரணமாக எஃப் அலூனால் அது ஒரு சீகா, எஃப் அலானி அது ஒரு சீகா, எஃப் அலூன்னா அது ஒரு சீகா. அப்போ ஒவ்வொரு ஃபியல்லையும் கிட்டத்தட்ட சுமார் 14 சீகாக்கள் வரும். அப்போ எல்லா சீகாக்கள்லையும் ஹஃபீஃபாவுடைய நூன் வராது. அது குறிப்பிட்ட அந்த 8 சீகாக்கள்ல மட்டும்தான் வரும் என்கிறத நம்ம படிச்சிட்டோம். அதை ஆரம்பமாக நம்ம இந்த பகுதியில் பார்த்தோம். எங்கது இந்த பகுதியை நம்ம தொடங்கினா இந்த பகுதியில் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த பகுதியில இருந்தால் நம்ம ஹஃபீஃபாவுடைய நூனை நம்ம வந்து தொடங்கிட்டு முதல் பகுதி பார்த்து முடித்தோம். அதாவது முலாரியான ஒரு ஃபியல்ல ஹஃபீஃபாவுடைய நூன் வரும் பொழுது அந்த முலாரியான ஃபியல் முஸ்பத்தாக இருப்பது சம்பந்தமாக பார்த்தோம். முஸ்பத் என்றால் நஃபியுடைய லா சேராத சந்தர்ப்பம். அதாவது எஃப் லூ இருக்கக்கூடிய அந்த ஃபியல்ல நாங்கள் ஹஃபீஃபாவுடைய நூனை போட்டோம்னால் லயஃப் லன் அப்படின்னு மாறுது. அதுக்கு பிறகு இப்போ 2வது கட்டம் என்னன்னு கேட்டால் அதுதான் நஃபியுடைய கட்டம். நஃபி மன்ஃபியான கட்டம். நஃபின்றது வந்து எதிர்மறை, நெகட்டிவ். அப்போ அதில் நம்ம லாபத்தின் ஆரம்பத்தில் பொதுவாக போடுவோம். எஃப் அலு செய்வான், லா எஃப் அலு செய்ய மாட்டான். அப்போ இப்போ நாங்கள் நிச்சயமாக அவன் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லணும். என்ன செய்யணும்? ஆரம்பத்தில் நம்ம லாவை போடுவோம், லா. அதுக்கு பிறகு அந்த எஃப் அல் என்னது எஃப் அலு என்கிறதுல ஹஃபீஃபாவுடைய நூனை சேர்த்தால் லா எஃப் அலன், லா எஃப் அலன். இதை கொஞ்சம் உங்களுக்கு ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு போல கொஞ்சம் என்னது நல்லா ஜூம் பண்ணி பார்த்தால் லா எஃப் அலன் அப்படின்னு காட்டிருக்காங்க. அப்போ இதில் தஸ்னியாவுடைய வடிவங்கள் எதுவும் வராது. ஏன்னா ஹஃபீஃபாவுடைய நூன் தானே, தஸ்னியாவுடைய வடிவங்கள் வராது. முஅன்னஸ் ஜம்முடைய அந்த 2 சீகாக்களும் வராது. அப்போ சீகாக்கள் குறைஞ்சி 8ஆக மாறப்போகுது. எனவே முதலாவது லா எஃப் அலன், நிச்சயமாக அவன் செய்ய மாட்டான். திருப்பி லா எஃப் அலுன், நிச்சயமாக அவர்கள் பல ஆண்கள் செய்ய மாட்டார்கள். அப்ப 2 ஆண்கள் செய்ய மாட்டார்கள் என்கிற அந்த சீகா வட்டி பட்டு போய்த்து, அது இல்லை. அது பிறகு லா தஃப் அலன், நிச்சயமாக அவள் செய்ய மாட்டாள். லா தஃப் அப்புறம் வந்து லா தஃப் லீன் தான் வரும் இல்லையா? அப்படித்தானே காட்டுக்காங்க. நிச்சயமாக நீ லா தஃப் அலன், லா தஃப் அலன், நிச்சயமாக நீ ஒரு ஆண் செய்ய மாட்டாய். லா தஃப் லுன், நிச்சயமாக நீங்கள் பல ஆண்கள் வந்து செய்ய மாட்டீர்கள். லா தஃப் அலி, நிச்சயமாக நீ ஒரு பெண் செய்ய மாட்டாய். அப்ப லா எஃப் அலன், லா எஃப் அலுன், லா தஃப் அலன், லா தஃப் அலன், லா தஃப் லுன், லா தஃப் லின் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அந்த 8 சீகாக்கள் தான் வரப்போகுது. அதோட சேர்த்து லா அஃப் அலன், லா நஃப் அலன், அந்த முத்தக்கல்லிம் 2 வரும். நான் நிச்சயமாக செய்ய மாட்டேன், நாங்கள் நிச்சயமாக செய்ய மாட்டோம். இதில் நம்ம புரிய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த 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 மாதிரி முலாரியான ஃபியல்ல, இந்த மாதிரியான முலாரியான ஃபியல்ல சக்கீலாவுடைய நூனும் ஹஃபீஃபாவுடைய நூனும் மன்ஃபியான கட்டங்களில் வாரது குறைவு. மன்ஃபியான கட்டங்களில் வாரது குறைவு. அப்படின்னா இப்போ லா எஃப் அலன் அல்லது லா எஃப் அலன் அப்படின்னு சொல்லி வாரது மிக குறைவு. பயன்பாட்டில் நல்லாவே அது குறைஞ்சிட்டு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா இந்த 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 மாதிரி நஃபியாக வரக்கூடிய அல்லது மன்ஃபியாக வரக்கூடிய அந்த முலாரியான ஃபியல், சக்கீலாவுடைய நூனோடையோ அல்லது ஹஃபீஃபாவுடைய நூனோடையோ, இப்படி முலாரி மன்ஃபி வந்து நஹீக்கு ஒப்பாகும். நம்ம நஹி படிக்கிறது உங்களுக்கு விளங்கும். நஹி மாதிரி அது இருக்கும். அதாவது அவளுக்கு கருத்து மயக்கம். அதாவது நிச்சயமாக நீ அவன் செய்யாதேன்னு சொல்றது, அவன் செய்ய நிச்சயமாக அவன் செய்யாதே அல்லது அவன் செய்ய வேண்டாம். என்ன செய்யாதேன்னு வராதே, நிச்சயமாக அவன் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்வதா
நிச்சயமாக அவன் செய்ய மாட்டானா, அந்த குழப்பம் கொண்டு வார. அதனால அந்த நஃபியை வந்து பெரும்பாலும் அதை பயன்பாட்டிலிருந்து இல்லாம ஆயிட்டு, காலத்துல அப்படியே மறிய போயிட்டு. இருந்தாலும் நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு சர்ஃபுக்காக வேண்டி இங்க என்ன செஞ்சிருக்கோம், அதை காட்டியிருக்கமானாலும் நீங்க அவ்வளவு பெரிய அளவு உங்களுடைய மண்டையை போட்டு குழப்பி கொள்ள தேவையில்லை. இந்த செக்ஷன் என்னது பயன்பாட்டுல மிக குறைவு என்கிறத நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த மேல நாங்க சொன்ன அந்த சர்ஃபு வாய்ப்பாட்டை இங்க காட்டியிருக்கிறாங்க. இங்க பாருங்க, முஃப்ரதுடைய எல்லா சீகாக்களும் வந்திருக்குது. லா எஃப் அலன், லா தஃப் அலன், லா தஃப் அலன், லா தஃப் அலின், லா அஃப் அலன். அப்ப எல்லா முஃப்ரதான சீகாக்களும் வருது. தஸ்னியாக்கள் எதுவுமே வரல. இங்க நாங்க தஸ்னியான்னு சொல்லி ஒன்றுல வந்து மொன்னஸ் இந்த முத்தக்கல்லும் ஜெம்ம போட்டு காட்டியிருக்கிறோம். ஆனா முத்தக்கல்லும் ஜெம்ம போட்டு காட்டினதுக்கு என்ன, அது நம்ம தஸ்னியாவாக ஒரிஜினல் தஸ்னியாவை நம்ம கவுண்ட் பண்றல. ஜெம்ம பார்க்குற நேரத்துல ஜெம்முல வந்து 2 தான் வரப்போகுது. ஆண்பால் ஜெம்மு 2 தான் அங்க வரும். ஆண்பால் ஜெம்மு 2 மட்டும்தான் அங்க வரப்போகுது. அதாவது லா எஃப் அலுன், அடுத்தது லா தஃப் அலுன் சொல்லக்கூடிய அந்த 2 முதக்கர் ஜெம்முகள் மாத்திரம்தான் வரப்போகுது என்கிற செய்தியை நீங்க புரிஞ்சிங்கன்னா சரி. எனவே இதை நீங்க சரவு செஞ்சு பழகிற விஷயம் மட்டும்தான் இருக்கு. பெரிய அளவுன்னு கஷ்டப்பாடு ஒன்று இல்லை. இந்த அடுத்தது ஹஃபீஃபா சக்கீலாவுடைய நூனை அவ்வளவு தூரம் நம்ம தோண்டி படிக்க தேவையில்ல. சில விஷயங்கள் மட்டும் நமக்கு பாடமாக்கி கொண்டு தெரிஞ்சு கொண்டு இப்படித்தான் இது இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு பழகிட்டாலே எங்களுக்கு போதும், அல்ஹம்துலில்லாஹ். ஏன்றால் இதுகளெல்லாம் வந்து பெரும்பாலும் இந்த இலக்கணத்தோடு சம்மந்தப்பட்டது தானே. சாதாரணமான ஒரு பேச்சு வழக்கில் எழுதுகிற அதுகள் எல்லாம் இதுகள் குறவு. இது வரப்போது குர்ஆன் ஆயத்தோடு சம்பந்தமான விஷயத்துல நாங்க பார்க்கும் பொழுதுதான் இது வரும். அது அல்லாத மற்ற இடங்கள்ல இது அப்படி சாதாரணமான வசனடைகளை பயன்படுத்துறது மீதான் மிகவும் குறைவு. அடுத்தது பாருங்க, அல் ஃபியல் அல் சுலாசி அல் முலாரி அல் மஜ்ஹூல் அல் முஸ்பத் அல் முஅக்கத் பின் ஹபீபான பெரிய தலை போட்டிருக்காங்க. ஃபியல் சுலாசி என்ற 3 எழுத்து வினைச்சொல், முலாரின் முலாரி எங்களுக்கு தெரியும், அந்த யா தா ஹம்ஸ் நூன்னை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய வினைச்சொல். மஜ்ஹூலும் தெரியும் எங்களுக்கு. அதுல முஸ்பத்தான வடிவம் இங்க வந்து ஹஃபீஃபாவுடைய நூன் தக்கீதுக்காக வருது. அதாவது யுஃப் அலு தான் ஃபியல் சுலாசி முலாரி மஜ்ஹூல் யுஃப் அலு. இப்ப இந்த ஃபியல் முலாரி மஜ்ஹூல் முஸ்பத்துல நம்ம ஹஃபீஃபாவுடைய நூனை போட போறோம். அப்ப லயுஃப் அலன் யுஃப் அலுன்னு இருக்கிறது, லயுஃப் அலன் வரப்போகுது. இங்கேயும் நாங்கள் முன்னால சொன்ன அதே தியரிகள் தான். என்னது, 8 சீகாக்கள்ல தான் இந்த ஹஃபீஃபாவுடைய நூன் மஜ்ஹூல்லையும் வரும். அப்ப அந்த 8 சீகாக்களும் எது, முதக்கர் அந்த முஃப்ரதாக இருக்கக்கூடிய இறுதியில நூன் சேர்ந்து வரக்கூடிய நூன் சேர்ந்து வராத இறுதியில நூன் சேர்ந்து வராத அந்த முஃப்ரதான எல்லா சீகாக்களும் வரும். தஸ்னியாக்கள் மொத்தமாக வராது. ஜெம்முல முஅன்னஸ் ஜெம்மு 2 வராது, முதக்கர் ஜெம் மட்டும் வரும். அதன்படி நம்ம செலவு செஞ்சால் லயுஃப் அலன், லயுஃப் அலுன், லதுஃப் அலன், லதுஃப் அலன், லதுஃப் அலுன், லதுஃப் அலின், லஉஃப் அலன், லனுஃப் அலன் வரக்கூடிய அந்த 8 சீகாக்களும் தான். அப்ப இதுக்கு எப்படி கருத்து வாசிக்கிறது? லயுஃப் அலன், நிச்சயமாக அவன் செய்யப்படுவான், நிச்சயமாக அவன் செய்யப்படுவான். இதை நாங்க ஒரு விளங்குற ஒரு ஃபியலுக்கு எடுத்தோம்னால் நிச்சயமாக அவன் கொல்லப்படுவான். லயுகுதலன், லயுகுதலன், நிச்சயமாக அவன் அடிக்கப்படுவான், அடிக்கப்படுவான் சொல்றது அடிபடுவான். லயுதுரபன், லயுதுரபன் அப்படின்னு சொல்லுவோம். நிச்சயமாக அவன் துரத்தப்படுவான், இந்த ஊரை விட்டு அவன் நிச்சயமாக துரத்தப்படுவான். லயுதுரதன், தரதய துருதுல இல்லையா, அப்படி மாதிரி வரும். எனவே அது அந்த சரஃபுக்கும் நாம சரியா பழகிக்கிட்டா சரி. லயுஃப் அலன், லயுஃப் அலுன், லதுஃப் அலன், லதுஃப் அலன், லதுஃப் அலுன், லதுஃப் அலின், லஉஃப் அலன், லனுஃப் அலன் சொல்லி நம்ம அந்த 8ஐயும் சரஃப் செய்வோம். இந்த இங்கே உங்களுக்கு காட்டியிருக்கிறான் அந்த பாக்ஸில். இந்த பாருங்க, இந்த பாக்ஸில் நீங்கள் உங்களுக்கு அழகாக பார்க்கல முஃப்ரதுடைய வடிவங்கள். தஸ்னியாவில் அது ஒன்றுமே வராது. ஜம்முல 2 ஜம்மு வரும். 2 ஜம்முடைய வந்து அது முதக்கர் ஜம்முவான், அந்த முதக்கர் ஜம்மு 2 தான் அது. அதோட அந்த முத்தக்கல்லிமையும் சேர்த்தா 3 ஜம்முன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். சரி, அப்ப இந்த பகுதியும் அவ்வளவு பெரிய அளவு என்னது கஷ்டமானது இல்லை. இதே மாதிரி தான் இதனுடைய இந்த மஜ்ஹூல் மன்ஃபி, அதாவது லா யுஃப் அலு, அவன் செய்யப்பட மாட்டான் என்கிறதுல நம்ம ஹஃபீஃபாவுடைய நூனை போட போறோம். லா யுஃப் அலன், லா யுஃப் அலுன், லா துஃப் அலன், லா துஃப் அலன்,
லா துஃப் லுன் லா துஃப் லின் லா உஃப் அலன் லா நுஃப் அலன் அப்படின்னு வரக்கூடிய அந்த 8 சியாக்கள். அப்ப யுஃப் அலு உண்டால் அவன் செய்யப்பட, லா யுஃப் அலு உண்டால் அவன் செய்யப்பட மாட்டான். அப்ப லா யுஃப் அல் என்றால் நிச்சயமாக அவன் செய்யப்பட மாட்டான். அந்த நிச்சயமாக ஒரு கருத்து வருகிறது. ஏன்னா அது இறுதியில் அந்த ஹஃபீஃபாவுடைய நூன் சேர்ந்ததுனால. அவ்வளவுதான். இதுவும் எனது பயன்பாட்டில் மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய அமைப்புகள். இதுகளில் வந்து நம்ம அவ்வளோ பெரிய அளவு விரட்டி கொண்டுக்க தேவையில்ல. நீங்கள் இதில் சருஃபையும் கருத்தையும் பார்த்து கொண்டீங்கன்னால் மிச்சம் லேசி. நான் சொல்லுவேன் எந்த பகுதி கொஞ்சம் அழுத்தமாக பார்க்கணுமோ அந்த பகுதிகளை மட்டும்தான் நம்ம கொஞ்சம் கூடுதலாக அழுத்தமாக பார்த்து கொள்ள வேணும். அதுக்கு பிறகு நமக்கு வரக்கூடிய பகுதி நம்ம அந்த ஓர்டர் படி தான் வாரோம். அதாவது மாலி முலாரி அப்படி வந்து தான் வரோம். மாலி முலாரி வந்து அடுத்தது வந்து அம்ரு நஹி வரணும். அம்ருல 2 வகையான அம்ரு ஃபியல் இருக்குது இல்லவா? ஒன்று அம்ரு காயிப், மற்ற அம்ரு ஹாலிர்னு இருக்குது. இப்போ நம்ம படிக்க போறது வந்து அம்ரு காயிப். அம்ரு காயிப் அதாவது லியஃப் அல் லியஃப் அலா லியஃப் அலு லிதஃப் அல் லிதஃப் அலா லியஃப் அல்ன. லியஃப் அல் அவன் ஒரு ஆண் செய்யட்டும், அவன் செய்யட்டும், அவள் செய்யட்டும் அப்படின்னு வரக்கூடிய அந்த அம்ரு காயிப். அப்போ அந்த அம்ரு காயிப்ல நம்ம சக்கீலாவுடைய நூனையும் போடையிலும் ஹஃபீஃபாவுடைய நூனையும் போடையிலும். ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு வந்து சக்கீலாவுடைய நூனை போட்டு காட்டுறாங்க. லியஃப் அலன் நிச்சயமாக, லியஃப் அல்னா அவன் செய்யட்டும். அப்ப இப்ப சொல்லணும் அப்படின்னா நிச்சயமாக அவன் செய்யட்டும் அப்படி சொல்லும்போது நாங்கள் வந்து லியஃப் அல் வரக்கூடிய அந்த சீகாவுல தான் இறுதியில அந்த சக்கீலாவுடைய நூனையோ அல்லது ஹஃபீஃபாவுடைய நூனையோ நம்ம போட போறோம். போட்டோம்னால் லியஃப் அலன்ன. அப்ப லியஃப் அலன்ன. அப்ப இதுக்கும் அங்க வரக்கூடிய முதாரிக்கும் என்ன வித்தியாசம்னால் முதாரியான ஃபியல்ல லயஃப் அலன்ன லாமுக்கு ஃபத்தஹ் வருது. இங்க அப்படி இல்லை. இங்க வந்து அந்த அம்ரு காயிபுக்கு வரக்கூடிய அந்த லாமுக்கு வர கஸ்ர தான் நடந்திருக்காங்க. லியஃப் அல் லியஃப் அலன்ன. அப்ப அடுத்த மாற்றம் என்ன வருது? லியஃப் அல் இறுதியில சுக்கூன் இருந்தது. இந்த ஹஃபீஃபாவுடைய அல்லது சக்கீலாவுடைய நூன் வரும் பொழுது இயல்பாக வரக்கூடிய அந்த லாம் கலிமாவுக்கு வரக்கூடிய ஃபத்துஹா வரும். லியஃப் அலன்ன நிச்சயமாக அவன் செய்யட்டும். அப்ப இங்க தஸ்னியாவெல்லாம் வரும் தானே, சக்கீலாவுடைய நூன் தானே, சக்கீலாவுடைய நூன் தஸ்னியா வரும், முஅன்னஸ் ஜம் எல்லாம் வரும். அப்ப லியஃப் அலன்ன லியஃப் அலான்னி லியஃப் அலுன்ன லிதஃப் அலன்ன லிதஃப் அலான்னி லியஃப் அல் நான்னி லியஃப் அல் லியஃப் அலா லியஃப் அலு லிதஃப் அலா லியஃப் அல்ன. இதுல தான் நம்ம சக்கீலாவுடைய நூனை போட்டு சொல்ல போறோம். எனவே இது என்னங்கிறத வந்து நம்ம நல்லா எனது பார்த்துக்கிறோம். உங்களுக்கு நோட்டெல்லாம் தந்திருக்காங்க பாருங்க. கனதியான நூனுடன் படற்கை அப்படின்னு போட்டு உடன்பாட்டு ஏவல் வினைன்னு தந்திருக்காங்க. அவள 3ஆம் நபரிடம் கட்டாயம் ஒரு வேலையை அவர் செய்தாக வேண்டும் என்று பணிப்புரை வழங்கும் போது, கட்டளை வழங்கும் போது இந்த வகை வினைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அப்ப 3rd பர்சன் ஒருத்தருக்கு நீ நிச்சயமாக இந்த வேலையை செஞ்சாகணும்னு சொல்லி நமக்கு ஒரு ஓர்டரை, ஒரு கமாண்டை வைக்கிற நேரத்தில் தான் இது வருது. இப்போது நாம் இதன் சருஃபு வாய்ப்பாட்டை பின்வரும் வரிகளை பார்ப்போம். இங்கு மொத்தமாக 6 வினை பதங்கள் மாத்திரமே உள்ளன. அப்ப பொதுவாக அம்ரு காயிபுக்கு 6 சீகா இருக்குது. அந்த 6 சீகாக்கள்லையும் நம்ம இந்த சக்கீலாவுடைய நூனை போட்டு நம்ம சர்வ் செஞ்சோம்னா சரி. இதே மாதிரி அம்ரு ஹாதிர்லையும், அதாவது நம்ம இஃப் அல் இஃப் அலா இஃப் அலு இஃப் அலி இஃப் அலா இஃப் அல்ன வரக்கூடிய அந்த 6 சீகாக்கள் நீ செய், இஃப் அல், இஃப் அலா, இஃப் அலு, இஃப் அலி, இஃப் அலா, இஃப் அல்ன. இதுலயும் நமக்கு சக்கீலாவுடைய நூனை போடலாம். எப்படி? இஃப் அலன்ன, இஃப் அலன்ன, இதுரிபன்ன, இஃப்தஹன்ன, இதுஹபன்ன போ. அதே மாதிரி என்னது? உதவி செய், உன்சூரன்ன அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக நீ நுழை, உதுகுலன்ன அப்படின்னு நமக்கு என்னது சொல்லலாம். அப்ப அந்த சக்கீலாவுடைய நூனை போட்டா நம்ம இஃப் அலன்ன, இஃப் அலான்னி, இஃப் அலுன்ன, இஃப் அலின்ன, இஃப் அலான்னி, இஃப் அல் நான்னி எல்லாமே அந்த ஒரே ஃபார்மேட் தான் வருது. பாருங்க, பெரிய ஒரு பெரிய கஷ்டம் ஒன்று இல்லை இதுல. இதே மாதிரி அம்ரு காயிப் மஅரூஃப் அல் முஅக்கத் பின்னூனில் ஹஃபீஃபா. அம்ரு ஹாதிர்ல, அம்ரு காயிப்லையும் அம்ரு ஹாதிர்லையும் எங்களுக்கு செய்யலாம், ஹஃபீஃபாவுடைய நூனையும் போடலாம். அப்படி நம்ம ஹஃபீஃபாவுடைய நூனை நம்ம போட்டோம்னால் அங்க என்ன நடக்கும்னு கேட்டால் தஸ்னியாக்கள் வராது, முஅன்னஸ் ஜம்கள் வராது. எனவே அதன் படி வந்து இங்க ஒரு 3 சொற்கள் தான் வரப்போகுது. பாருங்க, லியஃப் அலன், லியஃப் அலன் அதாவது ஒருமை, நிச்சயமாக அவன் செய்யட்டும். லியஃப் அலுன் நிச்சயமாக அவர்கள் பல ஆண்கள் செய்யட்டும், அது வெப்ப முதக்கர் ஜம்.
அது பிறகு லித்தஃப் அலன் நிச்சயமாக அவள் செய்யட்டும். இந்த 3 சீகாவும் தான் வரும், வேற எதுவுமே வராது. 3 சியாக்கள் மாத்திரம் தான் வரும். ஏன்னா தஸ்னியா வராது, அதே மாதிரி முவன்னஸ் ஜெம்மும் வராது. அப்போ கிட்டத்தட்ட தஸ்னியாக்கள் 2 இருக்குது, முவன்னஸ் ஜெம்மு 1 3. அப்போ 3 சியாக்கள் வராது, 3 சியாக்கள் வரும். இதே கதை தான் இதே சங்கதி தான் அம்ரு ஹாதிர்லையும் ஹஃபீஃப் அப்படின்னு வந்தால் இஃப் அலன் இஃப் அலுன் இஃப் அலின் தஸ்னியா வராது, 2 தஸ்னியாக்களும் வராது, முவன்னஸ் ஜெம்மும் வராது. அப்ப இஃப் அலன் நிச்சயமாக நீ ஓர் ஆண் செய், நிச்சயமாக நீ ஒரு ஆண் செய். இஃப் அலுன் நீங்க பல ஆண்கள் செய்யுங்கள். இஃப் அலின் நிச்சயமாக நீ ஒரு பெண் செய். இதெல்லாம் பயன்பாட்டுல குறைவு, சாதாரணமான பயன்பாட்டுல என்னது குறைவு. இலக்கியங்கள்ல குர்ஆன் வசனங்கள் அங்க இங்க நம்ம அதுகள்ல பாக்குறதுக்கு எழும். சாதாரணமாக ஒரு புத்தகங்கள்ல நீங்க இதுகளை கண்டுக்க மாட்டீங்க. நீங்க என்ன எனக்கு எடுத்துக்கொண்டு வந்து காட்டுங்க, நான் உங்களுக்கு என்னது 5026 இப்பவே காட்டிக்க மாட்டீங்க. அது வாரல அப்படி பயன்படுத்துற விதம் குறைவு. சும்மா ஒரு இலக்கணத்துக்கு ஜஸ்ட் சொல்லுவாங்க, மற்றபடி என்னது நமக்கு தெரிஞ்சது சாதாரணமான வசனடைகள் அமைப்புகள்ல தான் வரும். ஆனா இப்படி எல்லாம் இருக்குது என்கிற அந்த தாரக மந்திரங்கள் விளக்கங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கொள்ள வேணும். சரி, இதே மாதிரி தான் நம்மளோட என்னது நஹி செய்தியிலையும் என்னது எங்களுக்கு ஹஃபீஃபாவுடைய நூன் சக்கிலாவுடைய நூனை போடலாம். அதாவது லா எஃப் எல் அவன் செய்ய வேண்டாம் என்கிறதுல நம்ம ஹஃபீஃபா சக்கிலாவுடைய நூனை போட போறோம். லா எஃப் எல் அன்ன, லா எஃப் எல் அன்னி, லா எஃப் எல் உன்ன, லா தஃப் எல் அன்ன, லா தஃப் எல் அனி, லா எஃப் எல் அனி. அப்ப இந்த சீகாவத்தை நான் சொன்னேன். இந்த நஹியுடைய சீகா தான் எது மாதிரி இருக்கும், எது மாதிரி இந்த நஹியுடைய சீகா எது மாதிரி இருக்குதுன்னா நம்ம இதுக்கு முன்னி படிச்ச முதாரி மன்ஃபி மாதிரி இருக்கு. முதாரி மன்ஃபி மாதிரி இருக்கு. அதனால தான் நாங்கள் என்ன சொன்னோம்னு கேட்டால் முதாரி மன்ஃபி பயன்பாட்டுல இப்ப இல்லாம போயிட்டுது. ஏன்றால் அந்த இடத்து நஹி நம்ம கூடுதலாக பயன்படுத்துறோம், நஹி தான் இருக்கு. அப்ப லா எஃப் அலன் என்றால் நிச்சயமாக அவன் செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம். லா எஃப் அலான்னி நிச்சயமாக அவர்கள் 2 ஆண்கள் செய்ய வேண்டாம். லா எஃப் அலுன் நிச்சயமாக அவர்கள் பல ஆண்கள் செய்ய வேண்டாம். அப்ப இந்த லா நஹியுடைய லாண்டு விளங்கணும், நஃபியுடைய லா இல்ல. எனவே சீகா ஒன்று மாறி இருந்தாலும் இங்க அந்த வசன நடைப்போக்கு எப்படி வந்திருக்குது என்கிறத கவனிச்சு இது நஹியா நஃபியா என்கிறத தீர்மானிக்கலாம். உதாரணம் சொன்னா உங்களுக்கு விளங்க. இப்ப பெரும்பாலும் நஹி கமாண்டு தானே, ஒரு ஏவல் தானே. அப்ப அந்த எதிர்மறை ஏவல் என்கிறதுனால முன்னால உள்ள ஒரு ஆள் சொல்ல போறாங்க, பாரு அது அதை தொற்றப்படா, நிச்சயமாக நீ அதை தொடாதே அப்படி சொல்ல போறான். அல்லது சாப்பாட்டை தின்றப்படாதுன்னு சொல்ல போறேன், குடிச்சிடப்படா இதை அப்படின்னு நான் சொல்ல போறேன். அப்ப லா தஷ்ரபன்ன அஹி லா தஷ்ரபன்னு சொல்ல போறேன், சகோதரனே இதை குடிக்காதே, லா தஷ்ரபன்ன. இப்ப நாங்க சொல்ல போறோம் நிச்சயமாக நீ அதை குடிக்க மாட்டாய், அதை நீ செய்ய மாட்டாய், அல்லது அதை நீ போக மாட்டாய் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த முன்னுக்கு போடும். நம்ம அந்த லா ததுஹபன்ன, அந்த லா ததுஹபன்ன என்றால் நீ நிச்சயமாக போக மாட்டாய். அந்த நம்ம எடுத்து போட்டு அதாவது சப்ஜெக்ட் பண்ண அதை நம்ம எடுத்து போட்டு சும்மா லா ததுஹபன்ன ஹுனாக்க அங்கே நீ போகாதேன்னு வருது. அது இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி தான். எப்படி யூ டோன்ட் கோ தேயா, யூ டோன்ட் கோ தேயா அந்த லா என்னது லா தது அந்த லா ததுஹபு ஹுனாக்க, அல்லது அந்த லா ததுஹபன்ன ஹுனாக்க. அதே மாதிரி டோன்ட் கோ தேயா, நம்ம அந்த யூ டோன்ட் போடாம யூ எடுத்து போட்டு சும்மா நம்ம டோன்ட் கோ தேயான்னு சொல்லச்ச லா ததுஹபன்னு தான் நம்ம சொல்லுவோம். அது உங்களுக்கு விளங்கு தானே. அந்த பொதுவாக கமாண்டு ஆக இருந்தால் அங்க சப்ஜெக்ட் வராது, சப்ஜெக்ட் என்ன அர்த்தம், அந்த எழுவாய் வராது முன்னுக்கு. அதே மாதிரி அரபுலையும் அதே கூத்துத்தேன். எனவே நீங்க அது வசன நடைய வச்சு நமக்கு தீர்மானிக்கலாம் எழுத்துக்குள்ள முதாரி மன்ஃபியா அல்லது நஹியா அப்படிங்கிற தீர்மானிச்சு கொள்ள இயலும். அப்ப லா எஃப் அலன்ன லா எஃப் அலானி லா எஃப் அலுன்ன, லா தஃப் அலன்ன லா தஃப் அலானி லா எஃப் அல் நான்னி, லா தஃப் அலன்ன லா தஃப் அலானி லா தஃப் அலுன்ன, லா தஃப் அலின்ன லா தஃப் அலானி லா தஃப் அல் நான்னி, லா அஃப் அலன்ன லா நஃப் அலன்ன. இதுல அந்த சார்ட் தந்தில என்ன அது எனக்கு டைப் பண்ணி பட்டியல போல வழங்குது. சாரி, இந்த இங்க எனக்கு அவசரமா நான் சர்வ் செஞ்சு கொண்டு போன டைம்ல முத்தக்கல்லியும் சர்வ் செஞ்சுட்டேன். இங்க முத்தக்கல்லியும் வராது, தெரியுதா நம்மளுக்கு. ஏன்னா ஒரு முதாரி இந்த ஒரு ஒரு நஹியான ஃபியல் என்ன இல்லை, முத்தக்கல்லிம் ஒன்று இல்லையே. முத்தக்கல்லிம் தான் நாங்கள் கேஸ் வராது. அப்ப அந்த படிக்கு இங்க ஒரு 12 சீகாக்கள் தான் மொத்தமாக வரப்போகுது. அதான் அந்த குறிப்புல போட்டிருக்காங்க, எதிர்மறை ஏவல் வினைகளை பொதுவாக தன்மை இடம்பெறுவதில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
இதே மாதிரி நம்ம இது நூன் ஹஃபீஃபாவையும் நஹியான ஃபியல்ல போடலாம். அப்போ இங்கே தஸ்னியாக்கள் முன்னஸ்லீம் எல்லாம் வராது. லா எஃப் அலன், லா எஃப் அலுன், லா தஃப் அலன், லா தஃப் அலன், லா தஃப் அலுன், லா தஃப் அலின்னு சொல்லி குறிப்பிட்ட சீகாக்கள் மட்டும்தான் வரும். அப்போ இங்கேயும் அதே சேம் மீனிங் தான். லா எஃப் அலன், நிச்சயமாக அவன் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற கருத்தான் வரும். லா தஃப் அலன், நிச்சயமாக நீ செய்யாதே என்கிற இந்த விஷயங்கள் வரும். எனவே இவ்வளவு நம்மளுக்கு இந்த பகுதிகள் நமக்கு போதும் நான் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் இதில் என்ன செய்யணும்னால் எல்லாத்தையும் அழகா பார்த்து ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதுங்க. ஆரம்பமாக படிக்கக்கூடியவங்க பார்த்து எழுதுங்க. அதோட சேர்த்து இந்த வாய்ஸுகளை கொஞ்சம் நிதானமாக கேளுங்க. இப்போ சும்மா பராமுகமாக இருந்து கேட்காம, என்றால் சில டைமில் வந்து அந்த தனிமையில் இருந்து மெதுமெதுவாக கேட்குற நேரத்தில் உங்களுக்கு அதில் ஒரு அனுபவம் கொண்டு வரும். ஏன்னா நான் கொஞ்சம் வேகமாக சொல்லி கொண்டு போயிருப்பேன். அதனால் ஏன்னா எல்லா விஷயங்களையும் மனசில் வச்சு கொள்றதுங்கிறது என்னது ஒரு பெரிய சவால். சர்ஃபெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒரு பாடம் தான் படிக்கிறேன். ஒரு சர்ஃபை படித்து அதில் கடுமையான ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கு உதாரணங்கள் எழுத வச்சு தான் அது மனசுக்கு நல்ல ஆழமாக பதியும். அதனால நான் உங்களுக்கு இங்கே எல்லாம் பயிற்சி வந்திருக்கேன். அந்த பயிற்சி பகுதிகளில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுங்க என்றால் இதுகளை செய்யுங்க. இங்கே ஒரு குறிப்பு ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க. முலாஹலாண்டு இந்த துண்டை பாருங்க. அந்த முலாஹலாண்டு போட்டு குறிப்புன்னு போட்டிருக்காங்க இல்லையா? அதை எதிர்மறை ஏவல் வசனங்களிலும் நிபந்தனை கூறாகிய இணைந்து வரும் வசனங்களிலும் உறுதிப்படுத்தும் நூன்கள் சேருவது மிகவும் நல்லது. எதிர்மறை ஏவல் வசனங்களிலும், எதிர்மறை ஏவல்னா நஹி, அதுலையும் நிபந்தனை கூறாகிய நிபந்தனை கூறினால் ஷரத்துடைய வாரது இல்லையா? அப்படிப்பட்ட விஷயம், அப்படிப்பட்ட வசனங்கள்ல சக்கீலாவுடைய அல்லது ஹஃபீஃபாவுடைய உறுதிப்படுத்தக்கூடிய நூன் வாரது மிச்சமே நல்லம் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருக்காரு. அது மெய் தான். இங்க பாருங்க, குர்ஆன் ஒன்று காட்டிக்காங்க. வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன். அநியாயம் செய்யக்கூடியவங்களுடைய அந்த அநியாயத்தை அல்லாஹு தஆலா கண்டுக்காம இருக்கான் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இப்ப இங்க லா தஹ்சபன்னல்லாஹ, லா தஹ்சபன்னங்கிறது வந்து லா தஹ்சபன், நினைக்காதீர்கள் நபியே, நீங்கள் அல்லாஹுவை நினைக்காதீர்கள், காஃபிலன் பராமுகமானவனாக, அல்லாஹ் கண்டுக்காம இருக்கான், அம்மா யஅமலுல் ஸாலிமூன், அநியாயக்காரர் செய்யக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் கண்டுக்காம இருக்கான்னு நீங்க நினைக்காதீங்க. அப்ப இங்க லா தஹ்சபன்னங்கிறது ஹசிப யஹ்சபு. அப்ப லா யஹ்சபன்ன, லா யஹ்சபான்னி, லா யஹ்சபுன்ன, லா தஹ்சபன்ன, லா தஹ்சபான்னி, லா யஹ்சப்னான்னி. அதுக்கு பிறகு லா தஹ்சபன்ன, நீ ஒரு ஆண் கணக்கெடுக்காதே, அந்த மாதிரி கருத்து என்ன, நீங்க நினைக்க வேணாம் அப்படின்னு சொல்றது நஹி. وَإِمَّا تَخَافَنَّ مِنْ قَوْمٍ خِيَانَةً فَانْبِذْ إِلَيْهِمْ عَلَى السَّوَاءِ. சூரத் அன்ஃபால். அப்ப இந்த வசனத்துல வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன், அது வந்து சூரா இப்ராஹிம் நினைக்கிறேன், அங்க வருது. وَإِمَّا تَخَافَنَّ مِنْ قَوْمٍ خِيَانَةً, இந்த குர்ஆன் ஆயத்து. இங்க பாத்தீங்கன்னா இம்மா தஹாஃபன்ன, இந்த இன்னும் மாவும் சேர்ந்து தான் இம்மா, இன் பிளஸ் மா இம்மா. அப்ப அந்த வந்த வசனம் வசனத்துல வருமாக இருந்தால் அப்பையும் என்னது ஹஃபீஃபாவுடைய அல்லது சக்கீலாவுடைய நூனை போடுறது நல்ல. மிக பெரும்பாலும் நம்ம சக்கீலாவுடைய நூன் தான் கூடுதலாக யூஸ் ஆகுது நம்மளுக்கு. அதே மாதிரி பாருங்க, ஃபஇம்மா ததுஹபன்ன பிக ஃபஇன்னா மின்ஹும் முன்தகிமுன். இங்கேயும் இம்மா ததுஹபன்னைல பிளஸ் மா இம்மா ததுஹபன்னு சொல்லி வந்திருக்கிறத நம்ம பார்க்கணும். எனவே அல்லது நஹி வரக்கூடிய வசனங்கள்ல சக்கீலாவுடைய அல்லது ஹஃபீஃபாவுடைய நூனை பயன்படுத்துவது மிகவும் நல்லது என்று சொல்லுவோம். சரி, இதுல ஏதாவது உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் குறிப்பிட்டு இருந்தாலோ அல்லது ஏதாவது மேலதிகமாக கேட்கணும் இருந்தால், அந்த பாடங்கள் நடத்துகிற நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது இஷ்காலியாத்தில் வந்திருந்தால், குறிப்பாக மதரசாக்கள் படிப்பிக்கக்கூடிய உஸ்தாத் மாதிரி முஅல்லிமாக்கள் ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. எதுவும் கேட்க யோசிச்சா நீங்க கேளுங்க. அடுத்த பகுதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. எனக்கு சக்கீலா ஹஃபீஃபாவோடவும் ரொம்ப முக்கியமான பகுதி இந்த பகுதி தான். இது ரொம்ப ஈஸியான, ரொம்ப லேசாக எங்களுக்கு வழங்கெடுக்க முடியுமான பகுதி. அதான் அல் அஸ்மா உல் முத்தசிலத்து பில் அஃபால், ஃபியட்களோடு சேர்ந்து வரக்கூடிய பெயர் சொற்கள்னு தந்திருக்காங்க. ஃபியட்களோடு சேர்ந்து வரக்கூடிய பெயர் சொற்கள். பொதுவாக
சர்ஃபு என்கிறது வந்து கலிமாக்கல்ல ஃபியல்ல வருவதை போல இஸ்ம்லையும் வரும். சர்ஃபு என்கிறது ஃபியலுக்கு மட்டும் இல்லை, ஃபியல் தான் கூடுதலாக நம்ம சர்ஃபுக்கு பயன்படுத்துகிற. சர்ஃபுல நம்ம ஃபியல் இது பார்க்குற மாதிரி இந்த இஸ்மில் ஃபியலில் நம்ம எப்படி சர்ஃபு செஞ்சு பார்க்குறோமோ அதே மாதிரி இஸ்ம்கள்லையும் சர்ஃபுன்னு ஒன்று இருக்குது. ஹர்ஃபுக்கும் எனது சர்ஃபுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஹர்ஃப் இடைச்சொற்கள் இருக்குல்லவா, அதுக்கும் சர்ஃபுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஹர்ஃபுக்கும் லா சர்ஃப், ஹர்ஃபுக்கும் லா சர்ஃப், அதை நீங்கள் விளங்கி வச்சுக்கணும். இப்போ நம்ம பெரும்பான்மையான ஃபியட்களை சர்ஃபு செய்கிற விஷயங்களில் ஓரளவு பார்த்துருக்கோம். அதாவது குறிப்பாக சுலாசியான ஃபியல், மூன்றெழுத்து வினை சொற்கள், அதுவும் மூன்றெழுத்தும் சரியாக வரக்கூடியது, வாவ் அலிஃபியா வராமல் சஹீஹான எழுத்துக்கள் வரக்கூடிய ஃபியல் சர்ஃப் செய்கிற விஷயங்களை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்த பகுதியாக நம்ம பார்க்குறது இந்த ஃபியலோட சம்மந்தப்பட்ட அல்லது அதோட ரிலேட்டட் ஆகி வரக்கூடிய சில பெயர் சொற்கள் இருக்குது. அதுகளை பற்றியான தெளிவுகள் நமக்கு வேணும். இங்கே சொல்ல போகிறாங்க பாருங்கள், இந்த 12வது பாடத்தில் வினை சொற்களுடன் சேர்ந்த சில பெயர் சொற்கள் அப்படிங்கிறதுல இதுவரை காலமாக நாம் வினை சொற்களை மாத்திரம் சர்வ் செய்வதையே கற்று வந்தோம். இப்போது நாம் வினை சொற்களோடு சேர்ந்த சில பெயர் சொற்களை எவ்வாறு பயன்படுத்துவது, அவற்றை எவ்வாறு தேவைக்கு ஏற்ப மாற்றிக்கொண்டு வரலாம் என்பது பற்றியெல்லாம் படிக்கப் போகிறோம். அந்த வகை நாம் முதலில் வினையால் அணையும் பெயர் சொற்கள் பற்றிய குறிப்புகளை நோக்குவோம்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நாங்கள் முதலாவது படிக்கக்கூடிய பகுதி இஸ்முல் ஃபாயில். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒன்று தான் இஸ்மு ஃபாயில் அப்படின்னு சொல்றது. அதாவது இதுக்கு நாங்கள் இங்கிலீஷில் சொல்ற வந்து டுவ அப்படின்னு சொல்லி, அல்லது வந்து ஏஜென்ட் நவுன்னு சொல்லுவாங்க, அது வேலையை செய்கிறவர் அப்படின்னு. இங்கால உங்களுக்கு வந்து அதை காட்டிருக்காங்க, அதுக்கான வரை விலக்கணம் சம்பந்தமாகவும் தந்திருக்காங்க பாருங்க. வினையால் அணையும் பெயர் ஏஜென்ட் நவுன் அல்லது டுவ, செயலை செய்தவரை அல்லது செயலை செய்பவரை, செயலை செஞ்சவர் அல்லது செய்ய இருக்கிறவர், செய்பவரை காட்டும் எழுவாய் அடைமொழியே இஸ்மு ஃபாயில் ஆகும். எழுவாய் அடைமொழி, எழுவாய் அடைமொழி பார்த்துக்கணும் தமிழ் சொல்லுகளை. மூவெழுத்து வினைகளில், மூவெழுத்து வினைகளால் 3 எழுத்துல வரக்கூடிய வினை சொற்கள்ல ஃபியட்கள்ல இது ஃபாயில் என்ற அளவுகோலில் பெரும்பாலும் வரும். ஃபாயில் என்ற வசன் படிக்கத்தான், அளவுகோல்னால் வசன், ஃபாயில் என்கிற அளவுகோலில் தான் அது வரும். இந்த வகை சொற்கள் பெயர் சொல் வகையை சேர்ந்தவை என்பதால் பெயர் சொற்களை சார்ந்ததுதான். இப்போ இஸ்மு ஃபாயில்ங்கிற ஒரு பெயர் சொல், அது ஒரு ஃபியல் இல்லை, அது ஒரு பெயர் சொல், வினை சொல் அல்லாத ஒரு பெயர் சொல். அப்போ இந்த வகை சொற்கள் பெயர் சொல் வகையை சார்ந்தவை என்பதனால் பெயர் சொற்களின் எல்லா தன்மைகளையும் இவைகளும் கொண்டிருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒரு பெயர் சொல்லை நம்ம எடுத்தோம்னால் அந்த பெயர் சொல்ல வந்து தன்வீன் வரலாம். அதே மாதிரி தான் ஒரு இஸ்மு ஃபாயிலுக்கு தன்வீன் வர இயலும், தாராளமாக தன்வீன் வரும். காத்திபுன், கத்தபைல காத்திபுன், லரபைல லாரிபுன், நசரைல நாசிருன், கத்த காத்திஉன், தன்வீன் வரும் தாராளமா. அலிஃப்லாம் வரலாம், ஏன்னா ஒரு பெயர் சொல் அலிஃப்லாம் வரலாம் தானே. எனவே இங்கேயும் அலிஃப்லாம் வர இயலும். ஃபியல் அலிஃப்லாம் வருமா, ஃபியல தன்வீன் வருமா, வராது. ஆனால் பெயர் சொல் என்கிறதுனால இஸ்மு ஃபாயில்ல தன்வீன் வரும், அலிஃப்லாம் வரும். அதே மாதிரி ஒரு பெயர் சொல்ல நமக்கு இலாஃபத்து பண்ணலாம், இலாஃபத்து பண்ணலாம் முலாஃப் முலாஃப் இலையாக ஜாயின் பண்ணிடும். அதே மாதிரி இஸ்மு ஃபாயிலையும் என்ன செய்யலாம், இலாஃபத்து செய்யறதுக்கு ஏழும் எங்களுக்கு. லாரிபு ஜெய்தின், லாரிபு ஜெய்தின், எப்படி கலமு முஹம்மதின் சொல்றோமோ அதே மாதிரி இலாஃபத்து செய்யறதுக்கு ஏழும் எங்களுக்கு. தஸ்னியா ஜம் எடுக்க ஒரு 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 பெயர் சொல்ல இங்கேயும் அதே மாதிரி செய்யலாம். இப்படி பெயர் சொல்லுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குதோ அந்தந்த விஷயங்கள் எல்லாம், அந்தந்த காரியங்கள் தன்மைகள் எல்லாம் ஒரு இஸ்மு ஃபாயிலுக்கும் வரும். காரணம் அது ஒரு பெயர் சொல்லுங்கிறதுனால. இப்போ இதுல சரஃபு ரொம்பவே லேசி. எப்படி ஃபாயிலுன் ஃபாயிலானி ஃபாயிலூன, ஃபாயிலத்துன் ஃபாயிலத்தானி ஃபாயிலாத்துன் அல்லது ஃபவாயில். இப்போ ஃபாயில்னால் அவன் செய்தவன் அல்லது அவன் செய்பவன். நாங்க படிக்கிற காலங்கள்ல எங்களுக்கு எப்படி சொல்லி தருவாங்கன்னா, ஃபாயில்னால் அவன் செய்யக்கூடியவன் அல்லது அவன் ஒரு ஆண் செய்யக்கூடியவன் அப்படி சொல்லுவாங்க. அவன் ஒரு ஆண் செய்யக்கூடியவன், கூடியவன் தான் வரும். அந்த செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்றது இந்த விளங்குறதுக்கு வேணும்னால் நல்லா இருக்கலாம். தமிழ் பயன்பாட்டில் அந்த கூடியன்னு சொல்றது அவ்வளவு நல்லா இல்லை மாதிரி இருந்துச்சு. அதனால நான் அதை ஒமிட் பண்ணி போட்டு அவன் செய்தவன், அதாவது செய்தவன் செய்பவன் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லுவோம். அவன் செய்தவன் அவன் தான் சொல்லணும் கட்டாயம் இல்லை. அவன் வரலாம், நீண்டு வரலாம், நான் வரலாம். உதாரணமா பாருங்க, லாரிபுன்னு சொல்லிடுங்க. ஹுவ லாரிபுன், அவன் அடிப்பவன், அடிப்பான். சும்மா ஹுவ லாரிபுன் அவன் அடிப்பான்.
அந்த லாரிபுன் நீ அடிப்பாய், அன லாரிபுன் நான் அடிப்பேன். அப்ப எனவே அந்த அவென்று தான் சொல்லணும்னு கட்டாயம் ஒன்று இல்லை. நான் அதை பிரகட் பண்ணி காட்டிக்கிறேன். அவனுக்கும் போடலாம், நீ வரலாம், நான்கு வரலாம். எனவே காயிப் முகாத்த முத்தக்கலி மூணுக்கும் அது பொருந்தும். அதனாலதான் செய்தவன் அல்லது செய்பவன் அப்படின்னு காட்டும். ஏன் அது செய்தவன் செய்பவன் என்றால் இறந்த கால கருத்தும் வரும், நிகழ்கால அல்லது எதிர்கால கருத்தும் வரலாம். உதாரணமாக அவன் தான் பையன் வாப்பாவை கொண்டவன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு உதாரணமா. அப்ப ஹுவ காத்திலுன் அபி அல்லது காத்திலு அபி, ஹுவ காத்திலு அபி, அவன் வாப்பாவை கொண்டவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப கொண்டுட்டான், கொண்ட கதை முடிஞ்சுது. அதே மாதிரி ஒருத்தர் சொல்ல போறாரு, எச்சரிக்கிறேன் சொல்ல போறாரு, டேய் உன்னைய கொல்லு வேண்டாம் மகனே அப்படின்ட்டு. அப்ப அன காத்திலுக்க நான் உன்னை கொல்லுவேன். அப்ப காத்திலுக்கன்னு அங்க காத்தில் என்கிறது என்ன கருத்துக்கு வருது? முலாரியுடைய கருத்து வருது. ஆனா லாரிபுக்க உனக்கு அடிப்பேண்டா பாரு அப்படின்னு சொல்றது. ஆனா லாரிபுக்க ஆனா லாரிபுன் ஜெய்தன், நான் ஜெய்துக்கு நான் அடிப்பேன் அப்படின்னு எதிர்காலத்துல சொல்றது. அப்ப அது அந்த இது நிகழ்காலத்துல இருக்குதா, எதிர்காலத்துல இருக்குதா, அல்லது இறந்த காலத்துல இருக்குதா என்கிறத தீர்மானிக்கிறது வசன போக்கு. இப்போதைக்கு நீங்க குழப்பிக் கொள்ளாம இங்க இருக்க மாதிரியான கருத்தை நீங்க பாருங்க. ஃபாயில் என்றால் செய்தவன் செய்பவன், ஃபாயிலானி எனது இரு ஆண்கள் செய்தவர்கள் அல்லது செய்பவர்கள், ஃபாயிலூனையும் அதே மாதிரி தானே, பல ஆண்கள் செய்தவர்கள் செய்பவர்கள், அல்லது ஃபாயிலத்துன் அவள் அல்லது நீ அல்லது நான் எதுக்கும் பொருந்தும் தானே பெண்பாலாக இருந்தால். அன லாரிபுன் ஆண்பாலுக்கு, பெண்ணுக்கும் அன லாரிபத்துன்னு சொல்லலாம். நான் ஒரு பெண்ணாக இருந்தேன் அடிப்பவள் அப்படின்னு. அதே மாதிரி அந்தி லாரிபத்துன், ஹிய லாரிபத்துன் எல்லாம் பொருந்தும். ஃபாயிலத்தானி அதே மாதிரி என்னது இரு பெண்கள் செய்தவர்கள் அல்லது செய்பவர்கள். ஃபாயிலாத்துன் அவர்கள் பல பெண்கள், செய்தவர்கள் அல்லது செய்பவர்கள். இங்கால ஃபவாயில் ஒன்று காட்டிக்கிறாங்க இல்லையா, ஃபாயிலாத்துன் ஃபவாயில். அந்த ஃபவாயில் என்ன கேஸ் அப்படின்னு கேட்டால், பொதுவாக இந்த ஃபாயிலாத்துன் உயர்திணை என்றால் மனுஷங்களுக்கு வாரதுன்னு இன்டலெக்சுவல். ஃபவாயில்ங்கிறது உயர்திணை அல்லாத அகரிணைகளுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ஜெமு. அகரிணை பன்மைகள் வந்தால் நம்ம ஃபவாயில் என்கிற வசனப்படி சொல்லுவோம். அதெல்லாம் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் காலம் உங்களுக்கு இதெல்லாம் கட்டுத்தரும், இது எப்படி வருகுது அப்படின்னு. நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், இதே மாதிரி வேற ஒரு சொல்ல எடுத்து சர்வ் செஞ்சு பார்க்குறது. லாரிபுன் லாரிபானி லாரிபுன, லாரிபத்துன் லாரிபத்தானி லாரிபாத்துன் வலவாரிபு. ஆமில் அமில யமலு அதுல அமல், ஃபஹுவ ஆமில். ஆமிருன் ஆமிலானி ஆமிலூன, ஆமிலத்துன் ஆமிலத்தானி ஆமிலாத்துன் அப்படின்னு சொல்லி நீங்க சர்வ் செஞ்சு பழகணும். இந்த வாய்ப்பாட்டை காட்டிக்கிறாங்க. வேறையா முதக்கர வேறையா முவன்னச வேறையாவெல்லாம் காட்டி இருக்காங்க, குறிப்பும் காட்டிருக்காங்க. பொதுவாக இஸ்மு ஃபாயிலானது இறந்த கால கருத்தையும் தரும், நிகழ்கால எதிர்கால கருத்தையும் அது தரும் அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. அதை நீங்க கொஞ்சம் மனசுல வச்சுக்கொள்ளணும். நிகழ்கால கருத்தும் வரும், எதிர்கால கருத்தும் வரும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு இந்த இஸ்மு ஃபாயில் ஃபாயில் என்ற அளவுகோல்ல தான் பெரும்பாலும் மாறை 197 தசத்துக்கு மேல உள்ள இஸ்மு ஃபாயில்கள் 3 எழுத்து வினை சொற்கள்ல ஃபாயில் என்கிற அளவுகோல்ல தான் வரும். ஒரு 3% சொற்கள் இருக்குது, அது வசன் கொஞ்சம் சம்டைம்ஸ் மாறலாம். அதனால அதனுடைய வசன் மாறுவதற்கு சில மிக பிரபலமாக நடைமுறையில் இருக்கக்கூடிய சில உதாரணங்கள் தந்திருக்காங்க. பொதுவாக ஃபாயில் வசன் படித்தா இஸ்மு ஃபாயில் வரும். ஆனா இஸ்மு ஃபாயில் சம்டைம் ஃபாயில் வராம ஃபஈல், ஃபஊல், ஃபஇல், ஃபஅல், ஃபஇல், ஃபைஇல், அஃஅல், ஃபஆல், ஃபஇலான் இப்படி மாதிரியான வசன்கள் எல்லாம் வரலாம். அது குறைவு, அது மிக மிக குறைவு. ஆனால் அப்படி வந்தாலும் அதுவும் இஸ்மு ஃபாயில் தான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இங்க அந்த சாட்டை காட்டினான் பாருங்க. சில சமயங்களில் மூவெழுத்து இஸ்மு ஃபாயிலானது ஃபாயில் என்ற அளவுகோலில் வராமல் வேறு சில அளவுகோல்களில் வேறு சில வசன்களில் வரலாம். கீழ்வரும் அட்டவணையை கூர்ந்து அவதானித்தால் இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். பாருங்க, ஃபாயிலுக்கு காத்திப், நாசிர், லாரிப், ஜாமின்னு முதலாவது அந்த ரோவில் அவர் காட்டியிருக்காரு. ரெண்டாவது ரோவை பாருங்க, ரெண்டாவது லைனை பாருங்க, ஃபஈல் வசனுக்கு வந்திருக்குது. அதுக்கு உதாரணம் கரீம், ரஹீம் அந்த மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ரஹீம யர்ஹமு ரஹ்மத்தன் ஃபஹுவ ரஹீம்.
கரீமை பாருங்க, கரும யகுருமு கராமத்தன் ஃபஹுவ கரீம் கரீம். சகீல் சகூல யஸ்குலு சிக்கலன் ஃபஹுவ சகீல். ஹஃபீஃப் ஹஃப யஹிஃபு ஹிஃபத்தன் ஃபஹுவ ஹஃபீஃப். அப்போ இந்த ரஹீம் கரீம் சகீல் ஹஃபீஃப் எல்லாம் ஃபஈல் வசன் படி வந்திருக்குது காட்டுருக்காங்க. அதே மாதிரி ஃபஊல் வசன் படி வரலாம். ஃபஊல் அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் இந்த காட்டிங்க பாருங்க. ஃபஊல் வசனுக்கு சபூர் சபர சாபிர்ன்னு சொல்ற, அதே மாதிரி சபூர்னும் சொல்லலாம். ஷக்கூர் ஃபஊல் வசன் ஷாக்கிர்னும் சொல்லுவோம், ஷக்கூர்னும் சொல்லுவோம். கதூப் கதப அதில் வந்து காதிப் கதூப் கதூப்னு சொல்லலாம். அது மாதிரி ஹசூர் அப்படி சொல்லி காட்டிக்கிறாங்க இல்லையா. அப்போ இங்கே சபூர் ஷக்கூர் கதூப் எல்லாம் ஃபஊல் வசன் அப்படி வந்து இருக்குது. அதுவும் இஸ்மு ஃபாயில் தான். இதுக்கு வேற பேரும் இருக்குது. அம்சத்துல் முபாலகாண்டு அம்சிலத்துல் முபாலகாண்டும் இதுக்கு வேற பேர் இருக்குது. இருந்தாலும் நம்ம என்னது இதை இஸ்மு ஃபாயிலுக்கு கூட தான் நம்ம கொண்டு வரோம். அதே மாதிரி ஃபஅலுன் இதுக்கு உதாரணம் காண்றது ரொம்ப கஷ்டம். ஒரே ஒரு உதாரணத்தை எனக்கு மைண்டுக்கு பட்டுச்சு, வேற எது ஞாபகத்துக்கும் எனக்கு வருகுது. நான் யோசிச்சு மண்டை குழப்பி போட்டுருந்தேன், எனக்கு வரல. எனக்கு உங்களுக்கு யாருக்காவது அதுக்கு உதாரணம் தெரிஞ்சா சொல்லுங்க எனக்கு. ஹசனுன் ஃபஅலுன் ஹசன் அழகானவன். ஹுவ ரஜுலுன் ஹசன் ஒரு அழகான ஆள், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேண்ட்ஸமான ஆளுக்கு நம்ம ஹசன் அப்படின்ற நல்ல ஆக்களுக்கும் ஹசன் என்று சொல்றது. இந்த ஹசன் என்கிறது ஃபஅல் என்கிற படி சுபாய் வந்திருக்குது. ஹசுன யஹ்சுனு ஹுஸ்னன் ஃபஹுவ ஹசன். சரி, ஆனால் அதுக்கு வேற எனக்கு சொற்கள் படல. எனக்கு அப்படி ஒரு சொல் இருப்பதாக நான் தேடிக்கையும் எனக்கு டைம் கிடைக்கல. ஒன்று தான் அகப்பட்டுச்சு, என் ஞாபகத்தில் இருக்கிறத நான் எழுதினேன். மற்றது வந்து ஃபஇலுன் ஃபஇலுன்ற வசனப்படி வரும். இப்போ ஃபா கலிமாவுக்கு ஃபத்தஹா, ஐன் கலிமாவுக்கு சுகுன் ஃபஇல். உதாரணம் சாயிபுன் சஊப யஸ்ஊபு சஊப யஸ்ஊபு சுஊபத்தன் ஃபஹுவ சாயிப். அப்போ சஊப என்கிற ஃபியல் ஃபஊல வசன் ஃபியல். சஊப என்கிறதுல தான் என்னது இந்த சாயிப் என்கிற சொல் வந்திருக்குது. சஹூல என்கிற ஃபியல்ல இருந்து சஹுல், அதல என்கிற ஃபியல்ல இருந்து அதில், ஜல்து. அப்ப இந்த மாதிரி சாயிப் சஹுல் அதில் ஜல்து எல்லாமே இஸ்மு ஃபாயில் தான் அவைகள் எல்லாம். இதுக்கெல்லாம் கருத்து நம்ம சொல்லணுமா, நான் கருத்து எழுதி பட்டியல இல்லையா, தேவையானவங்க கேளுங்க. அடுத்தது வந்து ஃபஈலுன் என்கிற வசன். ஃபஈலுன் அது இஸ்மு ஃபாயிலுடைய வசன் தான். ஃபரிஹ என்கிற ஃபியல்ல ஃபரிஹுன் மாதிரி, ஃபத்துன என்கிற ஃபியல்ல வந்து ஃபத்தின் என்கிற மாதிரி, ஹதிகுன் என்ன ஹதிகுன், ஹதீருன் ஹதர ஹதீர் ஹதர யஹதரு தானே, ஹதீர யஹதரு ஹதீர யஹதரு ஹதரன் ஆர் இஸ்மு ஃபைல் ஹதீருன், ஹதீர யஹதரு ஹதரன் ஃபஹுவ ஹதீருன். அதே மாதிரி ஃபைஇல் வசன் படி இஸ்மு ஃபைல் வரலாம். தையிபுன் ஜெய்யிதுன் மையித்துன் செய்யுன். பெரும்பாலும் ஐங்கலிமா மூத்தல் இப்படித்தான் மாற. தையிபுன் ஜெய்யிதுன் மையித்துன் செய்யுன் எல்லாம் ஃபைஇல் வசன் படி வந்திருக்குது. ஃபைஇல் தையிபுன் என்னது முதலாவது யாவுக்கு சுக்கூன், ரெண்டாவது யாவுக்கு என்னது கஸ்ரா. அப்போ ரெண்டை இதுகாம் செய்யும் பொழுதுதான் தையிப் ஜெய்யிதுன்னுலாம் வருது. அதே மாதிரி அஃப்அல் வசன் படி வரலாம் இஸ்மு ஃபாயில். அஹ்மக் அஸ்வத் அஹ்மர் அஹ்வர். பெரும்பாலும் இந்த நிறங்களை மனிதனுடைய உடல் உறுப்பில் வரக்கூடிய என்னது இந்த குறைகளை பற்றி சொல்ற நேரத்தில் இந்த வசன்படி வரும். ஆரஜ் நொண்டியன் அதுக்கு நாங்கள் சொல்றது இல்லையா. அப்போ அஹ்மக் அதே மாதிரி நிறங்கள் அஸ்வத் அஹ்லர் அஹ்லர் அஸ்ரக் அஹ்மர் அஸ்ஃபர் அப்படி வாரது. அடுத்தது ஃபஆல் என்கிற வசன் படி இஸ்மு ஃபைல் வரலாம். அது குறவு. அது உதாரணம் வந்து ஜபான் கோலைக்கு சொல்லு ஜபான். அடுத்தது லாஸ்டா காட்டுகிறாரு ஃபைலான். இந்த வசன் படி கொஞ்சம் ஓரளவு செய்து தேடலாம் சொற்கள் கூடுதலா. ஃபைலான் வசன் படி இஸ்மு ஃபைல் வரலாம். அது கதுபான் கதிபைல கதுபான், சக்ரான் போதை உள்ளவர் இல்லையா, மல்ஆன் மலையில நிரம்பியன்னு சொல்றது, அத்துஷான் அதிஷய அத்தஷு அதஷ் தாகம் உள்ளவன் அத்துஷான். இந்த மாதிரி காட்டிருக்காங்க. எனவே இஸ்மு ஃபாயினுடைய வசன்கள் எதுன்னு கேட்டால் ஃபாயில் ஃபஈல் ஃபஊல் ஃபஅல், அப்புறம் ஃபஇலுன் ஃபஈலுன் ஃபைஇலுன் அஃப்அல் ஃபஆல் ஃபஇலான்னு சொல்லுவோம். இது தவிர வேற வசன்களும் இருக்குது. நம்ம அதுகளை பற்றியெல்லாம் இங்கே பேச இல்லை. அடுத்த பகுதி வந்து இஸ்முல் மஃபூல். இஸ்முல் மஃபூல் இதெல்லாம் எனது லேசாக விளங்குற பகுதிகள். இஸ்மு மஃபூல்னு சொல்லிட்டு நம்ம எதுக்கு சொல்லுவோம்னு கேட்டால்
செயல் அவர்ல நிகழ்ந்திருக்கும். செயல் அவர்ல நிகழ்ந்திருக்கும். செயல் அவர் செஞ்சிருக்க மாட்டாரு. செயல் அவர்ல நிகழ்ந்திருக்கும். அப்படின்னு அர்த்தம் வந்து என்னென்னால், இப்போ உதாரணமாக அடிபட்டான். இப்ப அடித்தல் என்கிற செயல் அவர்ல நிகழ்ந்திருக்குது. அடிபட்டான், கொல்லப்பட்டான் அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த இஸ்ம் மஃபூலுக்கு வரைவிலக்கணம் இங்க கொடுத்துருக்கான் பாருங்க. செயல் நிகழ்ந்தவரை அல்லது செயல் நிகழ இருப்பவரை இது காட்டுகிறது. இப்ப இது நிகழ்ந்தவரை நிகழ இருப்பவரை உயர்திணை என்று மட்டும் இது மட்டுப்படுத்துற மாதிரி இருக்குது. அது என்னது, இந்த உயர்திணை இல்லாம அகரிணையும் வரலாம். செயல் நிகழ்ந்தவரை அல்லது செயல் நிகழ இருப்பவரை இது காட்டுகிறது. இது பிறவினைகளில் இருந்து மாத்திரமே பொதுவாக எடுக்கப்படும். நம்ம படித்த முன்னுக்கு வந்து இந்த தன்வினை பிறவினைன்னு சொல்லி டிரான்சிட்டிவ் வெர்ப் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்னு சொல்லி. அப்ப டிரான்சிட்டிவ் வெர்ப் அதாவது முத்தாத்தியான ஃபியலுக்கு தான் நாங்கள் சொல்ற பிறவினைகள்னு சொல்லி. முத்தாத்தியான ஃபியல்ல இருந்து மாத்திரம்தான் இது எடுக்கப்படுது. இஸ்ம் மஃபூல் பெயர் சொல் வகையை சேர்ந்தது என்பதால் பொதுவாக பெயர் சொற்களின் எல்லா தன்மைகளையும் இவைகளும் கொண்டிருக்கும். அப்ப நம்ம முன்னுக்கு சொன்னோம், இஸ்மு ஃபாயில் எப்படி ஒரு பெயர் சொல்லோ அதுல தன்வீன் வரலாம், அலிஃப்லாம் வரலாம், இலாபத் செய்யப்படலாம், முஃபரத் தஸ்னீ ஜம்மலாம் ஆக்கலாமோ அதே மாதிரி இஸ்மு மஃபூல்லையும் அந்த கூத்தெல்லாம் செய்யலும், பிரச்சனை இல்லை. இப்ப உதாரணம் காட்டிக்க பாருங்க. மஃபூலுன் என்ன கருத்து? அவன் செய்யப்பட்டான் அல்லது செய்யப்படுவான். செய்யப்படுபவன் காட்டுக்காங்க. அவன் செய்யப்பட்டவன் அல்லது அவன் செய்யப்படுபவன். இந்த அவன் சொல்லணுங்கிற கட்டாயம் இல்லை. அவனுக்கு பதிலாக நீ நானும் வரலாம். நான் அடிபட்டேன், ஆனா மதுரூப். அதே மாதிரி என்னது, அந்த மதுரூப் நீ அடிபட்டாய் அப்படின்னு நமக்கு என்னது சொல்றதுக்கு இயலும். அப்ப இதுலயும் நம்ம முதக்கருக்கு 3 சீகா, முஅன்னஸுக்கு 3 சீகான்னு மொத்தம் 6 வரும். மஃஊலுன், மஃஊலானி, மஃஊலுன, மஃஊலத்துன், மஃஊலத்தானி, மஃஊலாத்துன், மதுரூபுன், மதுரூபானி, மதுரூபுன, மதுரூபத்துன், மதுரூபத்தானி, மதுரூபாத்துன். அதே மாதிரி வேற உதாரணமாக சொல்லலாம் வந்து மஅலூமுன், மஅலூமானி, மஅலூமுன, அலிமையாலமுல இல்லையா? மஅலூமுன், மஅலூமானி, மஅலூமுன, மஅலூமத்துன், மஅலூமத்தானி, மஅலூமாத்துன். இதே மாதிரி எழுதப்பட்ட கதப இல்ல மக்தூப், மக்தூபுன், மக்தூபானி, மக்தூபுன, மக்தூபத்துன், மக்தூபத்தானி, மக்தூபாத்துன் அப்படின்னு சொல்லி நமக்கு சர்வ் செய்யலும். இந்த சார்ட்லாம் காட்டிக்கிறாங்க. முதக்கருக்கு 3, முஅன்னஸுக்கு 3 உண்டு. அதையெல்லாம் நீங்க பார்த்து கொண்டீங்கன்னால் போதும். நான் நினைக்கிறேன் இவ்வளவு பகுதிகளும் நமக்கு இன்றைக்கு என்னது போதும். நீங்க இதுல நான் பயிற்சி கொடுப்பட்டில்லை இல்லையா? இதுக்கு ஒரு பயிற்சி ஒன்று நம்ம இன்ஷால்லா எட் பண்ணி போட்டு இன்ஷால்லா எங்களோட கோஆர்டினேட்டர் ஹஸ்னாவை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுவா. நீங்க அதில் வரக்கூடிய அந்த பயிற்சிகளை எல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் செஞ்சு கொண்டீங்கன்னா இன்ஷால்லா உங்களுக்கு அதில் ஒரு பயிற்சி ஒன்று ஒரு ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று வரும். இதெல்லாம் இப்போ நீங்கள் சரவு செஞ்சு பழகிட்டீங்க என்றால், எழுதி சரவு செஞ்சு பழகிட்டீங்க என்றால் லேசி. சில விஷயங்கள் இருக்குது கொஞ்சம் பாடமாகி கொண்டால் அதே மாதிரி தான் மற்ற எல்லா ஃபார்மட்டும் வரும். எனவே சரஃபில் அது மிக லேசி. ஒரு குறித்த அளவுகோலின் படி தான் நம்ம எல்லாத்தையுமே என்ன செய்ய போகிறோம், கையாள போகிறோம். அதை மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா சரி. இதில் ஏதாவது நீங்கள் மேலதிகமாக கேட்கணும்னா இதை கேளுங்க இன்ஷா அல்லாஹ்.